Hi நண்பா, வெல்கம் டு டெக்னிக்கல் தமிழா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் ஃபீடர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஃபிஷ் ஃபுட் ஃபீடர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துக்கலாம். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா பழைய ஃபுட்டோட டப்பா தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தேவைப்படும். கொஞ்சம் பெரிய சைஸ் இன்ஜெக்ஷனை வந்து வாங்கிக்கோங்க. இந்த இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருக்கிற பார்ட் மட்டும் தான் நமக்கு வந்து தேவைப்படும். நீடரும் உள்ளே இருக்கிற பார்ட்டும் தேவைப்படாது. ஸோ நீங்கள் வேஸ்ட் இன்ஜெக்ஷன் கூட இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம டப்பா பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் இருக்கிற ஹோல் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பா பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஜெக்ஷன் சைஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஹோல் மேலே வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செர்வோ மோட்டர் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். செர்வோ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து போட்டிருக்கேன். டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக போய் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம க்ளூ கன் போட்டு இதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்டிங்கிலிருந்து நம்ம செர்வோ மோட்டரோட சென்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் வருது அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.5 சென்டிமீட்டர் வந்து வருது. ஸோ அந்த சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கார்ட்போர்ட் ஷீட் இல்லை நார்மல் கார்ட்போர்டு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரெக்டாக 5.5 சென்டிமீட்டருக்கு இந்த ஷீட்டில் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஷீட் வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சிசர் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்து கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கட் ஆகாது. இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பிஞ்சு வந்துடும். ஸோ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செர்வோ மோட்டர் மேலே இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு பிளேடு வந்து தேவைப்படும். எந்த பிளேடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளேடை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாக வந்து உடஞ்சிரும். ஒரு சைடு பிளேடு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு பிளேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா. எனக்கு கையில் கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் வந்துடும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக தேவைப்படாது, பாதி மட்டும் போதும். ஸோ எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஷீட்டு மேலேயே இந்த பிளேடை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஷீட்டுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த பிளேடு வெளியே இருக்கிற மாதிரியே வச்சு கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த இன்ஜெக்ஷனை டப்பா மேலே வச்சுட்டு பிளேடில் வச்சு கொஞ்சமாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேடோட மார்க் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வந்து பட்டிருக்கும். ஸோ அந்த மார்க் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, பாதி மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த பிளேடு வந்து உள்ளே போகுதா அப்படின்ட்டு. இதே மாதிரி பண்ணி முடிச்சிருங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹோலுக்கு மேலே வந்து இன்ஜெக்ஷனை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு கம்பி எடுத்துங்க. சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ மோட்டர் மேலே வச்சு பாருங்கள். வச்சுட்டு இந்த செர்வோ மோட்டரோட எண்டிங்கில் எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம பெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நான் கட்டிங் பிளேட் வச்சு பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக எல் ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வச்சு பாருங்கள். அந்த ஷீட்டு மேலே வந்து வச்சு பாருங்கள். அந்த ஷீட்டில் இருந்து நம்மளோட அந்த இன்ஜெக்ஷனோட லென்த் எவ்வளோ தூரம் வருதோ அந்த லென்த்துக்கு மேலே கொஞ்சோண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த கம்பியை வந்து செர்வோ மோட்ரு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். கம்பியோட ஒரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர் கீழே நான் க்ளூ போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் டச் ஆகிருக்கணும். அந்த ஷீட்டோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் டியூப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு வைப்ரேட்டிங் மிஷின் வந்து தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வைப்ரேட்டிங் மிஷின் தான். அப் டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் முடிய சப்ளை கொடுக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்ம அந்த டப்பா கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நம்ம ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று முட்டி ஸ்ட்ரக்காக நின்றுச்சு அப்படின்னா இதை வைப்ரேட் பண்ண வைக்கிறது மூலிமா அந்த ஃபுட்டு வந்து கீழே விழுந்துடும். அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டினோ நேனோ போர்டு வந்து வேணும். நம்ம ஆர்டினோ நேனோ போர்டை வந்து டேரெக்டாக வந்து செர்வோ மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர்ஸ் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ ஒயிட் ஒயர் கிரவுண்ட்லையும் ப்ரௌன் ஒயரை 5 வோல்ட் பின்லையும் அப்புறம் இந்த ஒய்லட் கலர் ஒயரை வந்து D3ங்கிற பின்லையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த 3 பின்னையும் பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். செர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து கிரவுண்டு, ரெட் கலர் வந்து 5 வோல்ட் பின், கடைசியாக இருக்கிற எல்லோ கலர் பின் பார்த்தீங்கன்னா சிக்னல் பின். ஸோ
கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வைப்ரேட்டிங் மிஷின் வந்து நம்ம சர்வோ மோட்டரோட கனெக்ட் பண்ணிடலாம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கிறத வந்து கிரவுண்ட், அதை ஜிஎன்டி பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரெட் கலர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு, அதை வந்து D5ங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஷீட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோ நேனோ போர்டை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அமுத்தி விட்டுனே பார்த்தீங்கன்னா அதோட கம்பியோட அச்சு கீழே விழுகிற அளவுக்கு அமுத்திடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷீட் மேலே நம்ம ஆர்டினோ போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான். வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஷீட் மேலே நம்ம ஆர்டினோ போர்டை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடிக்குள்ளே வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப் வந்து போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து போட்டிருக்கேன். நம்ம ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போகிறதுக்காக. இப்போ நம்ம எல்லா ஒயர்ஸையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இதுக்கான ப்ரோக்ராம் எல்லாமே அப்லோடும் பண்ணிக்கலாம். சார்ஜும் இது வழியாகவே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதிட்டேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, கம்ப்யூட்டரில் தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டினோ சாஃப்ட்வேர். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதையும் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல்ஸில் போய் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமில் வந்து எந்த மாடிஃபையும் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் பண்ணின ஒயர் கனெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன், அந்த சேஞ்சஸ் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. வாய்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் இந்த ஆர்டினோ போர்டு அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதில் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா 9000 நான் வந்து எழுதியிருப்பேன். அந்த 9000ங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். 9000 அப்படின்னா 9 செகண்ட்ஸ்னு அர்த்தம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி என் மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹவர்ஸை வந்து மில்லி செகண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஹவர்ஸ் இன்ட்டு மில்லி செகண்ட்ஸ்னு வந்து போட்டாலே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த டைத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே கம்பைல்னு ஒரு பட்டன் இருக்கும், டிக் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எரருமே காமிக்காமல் கரெக்டாக வந்து கம்பைல் ஆயிரும். எரர் காமிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட், அதாவது நம்மளோட ஆர்டினோ போர்டை வந்து நம்ம கம்ப்யூட்டரோட வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆர்டினோ போர்டு வாங்கும்போதே, அதை வந்து நம்ம ஆர்டினோ போர்டோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டினோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதை பிளிங்க் ஆகுதான்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடியில் போயிட்டு டூல்ஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ்குள்ளே போயிட்டு ஆர்டினோ போர்டுன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஏவிஆர் போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆர்டினோ நேனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் எத்தனை போர்ட்டில் உங்களோட போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த போர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோடாக இருக்கும் கம்பைல் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனதை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டு கீழே இருக்கிறது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற ஃபுட்டு வந்து கீழே விழுந்துடும், மேலே இருக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆயிரும், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச டயத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கம்பி எடுத்துருக்கிறேன். அதே சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெண்ட் பண்ணுற மாதிரியே வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்மளோட ஃபுட் ஃபீடர் டப்பாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்கிற பாக்ஸில் எந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு இந்த கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து ஃபுட்டு போட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான பவர் சப்ளை வந்து சார்ஜர் மூலிமா வந்து கொடுத்துக்கிறேன். பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். நார்மல் ஃபிஷ் ஃபுட்டு தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணதையுமே கரெக்டாக ஃபுட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. 9 செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து போடும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து 9 செகண்டுக்கு பதிலாக உங்களோட டைமிங் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ண டயத்துக்கு வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து போட்டுரும். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த ஃபுட் ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து செட் பண்ணிடுங்க. நான் வந்து வெளியே செட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து செட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டு பவர் சப்ளை வந்து இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த பின்னாடி நம்ம ஸ்டாண்டு செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வந்து செட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃபுட்டு வந்து போடக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இந்த ஃபுட் ஃபீடர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோலே வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபுட் ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் மீனுக்கு ஃபுட்டு போட மறந்துட்டாலும் இல்லை நீங்கள் வெளியே எங்கே ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஃபுட் ஃபீடர் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் வந்து போட்டுரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள் வச்சுருங்க. அடுத்து இன்னொரு வேறு லெவல் வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பாய்.